ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஜோல் சிக்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேர் தான் துர்கானா ஜோல் சிக்லெட். ஸோ கைஸ், இது வந்து கென்யாவில் துர்கானான்ற ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த லேக்லேருந்து வரக்கூடிய ஜோல் சிக்லெட். இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ரெட்டிஷ் கலரில் இல்லாட்டி கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே. டார்சல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் ப்ளூ ஸ்பாட்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ப்ளூ லைன்ஸ் அட்டகாசமாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நல்ல லைட்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் வேறு லெவலில் இருக்கும் இந்த மீன். ஸோ ஜோல் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப விரும்பி வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், இந்த வெரைட்டி ஆஃப் ஜோல் ஃபிஷ்ஷஸ்ஸு. அதுக்குன்னு நீங்கள் வந்து இது இந்தியாவில் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஏன்னா நான் வந்து குளத்தூருக்கு சும்மா போயிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜோல் சிக்லெட்டை பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஷாப் நேம் தெரியல. பார்த்தீங்கன்னா அது கைலாங்கடை பக்கத்தில் இருக்க ஷாப்பு. ஸோ அந்த குளத்தூர் அந்த ரோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கைலாங்கடை இருக்கும், அது பக்கத்தில் இருக்க ஷாப்பு. ஸோ நேம் எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ நான் சும்மா அந்த வழியாக போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தது தான். ஸோ அப்போ இந்த மீனை பார்த்த உடனே அவள் தான் இதை பற்றி ஒரு கேர் வீடியோ போட்டுடலான்னு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை பற்றி தான் கேர் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் விஷயங்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ கைஸ், இந்த ஜோல் சிக்லெட்லாம் வந்து நீங்கள் டேங்க் செட்டப் எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 ஃபீட் டேங்க்கே ஓகே தான். ஏன்னா இதால் கிட்டத்தட்ட 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்லேயே ஒரு பேரை வச்சிடலாம். அண்ட் கைஸ், இந்த ஜோல் சிக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு செமி அக்ரெசிவ் தான். நம்மளோட நார்மல் ஜோல் சிக்லெட் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் லெவல் கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறாங்க. அண்ட் கைஸ், இந்த ஜோல் சிக்லெட் வந்து நீங்கள் டேங்க் செட்டப் எப்படின்னா ஒரு சின்ன கேவ் ஏதோ கொடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் போய் இதுங்க இருக்கும், அதுக்குள்ளே தான் ப்ரீட் பண்ணோம். ஸோ அந்த கேவ் மாதிரி ஏதோ சின்னதாக கொடுங்க. ஸோ ஒரு சின்ன பூ சட்டி அந்த மாதிரி ஏதோ போட்டு வச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லாட்டி பானை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு சப்ஸ்ட்ரேட்டில் நீங்கள் பேர் பாட்டமாக விடலாம், இல்லாட்டி சாண்டு ஸ்டோன் அந்த மாதிரி ஏதோ போடுங்க. ஸோ சாயில் போட்டுறாதீங்க, ஏன்னா கொஞ்சம் சிக்லெட்லாம் சப்ஸ்ட்ரேட்டை நோண்டக்கூடிய ஒரு விஷயங்கள். அதில் வந்து அக்வேரியம் சாயில் போட்டால் கொஞ்சம் பிரச்சனை வரும், தண்ணி கலங்கும். அண்டு பிளான்ஸ் இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணலாம், செமி பிளான்ட் டேங்காக வைக்கலாம். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு சிக்லெட் பிளான்ஸோட வச்சிங்கன்னா இன்னும் கலர்ஸ் நல்லா தூக்கி காட்டும். அண்ட் கைஸ், ஃபீடிங்னு பார்த்துட்டிங்கன்னா பெல்லட்ஸு, ஃப்ளேக்ஸு, லைவு, ஃப்ரோசனு எதை போட்டாலும் இருக்கும். நார்மல் நம்ம ஜோல் சிக்லெட் போடுற மாதிரி தான் ஃபீடிங் எல்லாம். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து கலர் லெஸ்ஸாகவும், ஃபின் பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின் அண்ட் ஆனல் ஃபின் அதெல்லாம் வந்து ரவுண்டடாக முடிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ப் எண்ட் இல்லாமல். அதை வச்சு நீங்கள் வந்து அது ஃபீமேலுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதுவே மெயில் பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின்னு ஷார்ப் எண்டில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாடி கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காகவே இருக்கும் ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது. அண்டு அதோட வாயாண்ட மூஞ்சாண்ட கொஞ்சம் பேர்ல்ஸ்லாம் நல்லா டார்க்காகவே இருக்கும். ஸோ டார்சல் ஃபின்னில் இருக்க பேர்ல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சொல்லப்போனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மெயில் பார்க்க. ஃபீமேல் பார்த்திங்கன்னா கலர் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ கைஸ், இதை வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் வந்து ப்ரீட் பண்ணிடலாம். எப்படி ஜோல் சிக்லெட்டை வந்து ப்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்லெட்டை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் 24 செல்சியஸ்லேருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் என்னோட ஒப்பீனியன் தான், அது வந்து 100 ppmலேருந்து 200 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக இதுக்கு எவ்வளோ டிடிஎஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் சேஃப் ஜோன் சொன்னேன். அண்ட் கைஸ், முக்கியமான 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மெயில் வந்து மல்டிபிள் ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணும். ஸோ ஒரு மேல் 2 ஃபீமேல் இல்லை 3 ஃபீமேல் கூட வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேட்டிங் டான்ஸும் ஆடும், அதுவும் நல்லாயிருக்கும் டேங்கில் பார்க்க. ஸோ கைஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. Bye bye guys.